இனிய தமிழில் எளிய இலக்கணம். உடன்பாட்டுத் தொடர், எதிர்மறைத் தொடர். இக்காணொளியில் உடன்பாட்டுத் தொடர் என்றால் என்ன, எதிர்மறைத் தொடர் என்றால் என்ன, பொருள் மாறா எதிர்மறைத் தொடர் என்றால் என்ன ஆகியவற்றைப் பற்றி விளக்கமாக பார்க்க உள்ளோம். முதலில் உடன்பாட்டுத் தொடர் என்றால் என்ன என்பதைப் பற்றி பார்ப்போம். ஒரு செயல் நிகழ்வதையோ நிகழ இருப்பதையோ தெளிவாக உணர்த்தும் தொடர்தான் உடன்பாட்டுத் தொடர் என்பர். அதாவது ஒரு செயல் நடந்தது, நடக்கின்றது, நடக்கும் என்பதை தெளிவாக உணர்த்தும் தொடர்தான் உடன்பாட்டு தொடர் என்பர். இதில் எதிர்மறை பொருள் தராத உடன்பாட்டு பொருளை மட்டும் தருகின்ற வினைச்சொற்கள் பயனிலைகளாக வரும். இதில் எதிர்மறை பொருளை தராத உடன்பாட்டு பொருளை மட்டும் தருகின்ற வினைச்சொற்கள் பயனிலைகளாக வரும். ஒரு செயலை செய்வதற்கு உடன்பட்ட நிலையைத்தான் இத்தொடர்கள் அறிவிக்கின்றன. அதாவது ஒரு செயலை செய்வதற்கு உடன்பட்டிருக்கின்ற நிலையைத்தான் இந்த தொடர்கள் அறிவிக்கின்றன. இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். கண்ணன் தமிழ் படித்தான். படித்தான் என்பதை சொல்கிறது. அவன் தேர்வில் வெற்றி பெற்றான். தேர்வில் வெற்றி பெற்றான் என்ற உடன்பாட்டு பொருளை தருகிறது. நான் படிக்கிறேன். படிக்கிறேன் உடன்பாட்டு பொருள் தருகிறது. அவர்கள் விளையாடுகிறார்கள் உடன்பாட்டு பொருளை தருகிறது. உடன்பாட்டை உணர்த்துவதற்கு உண்டு என்னும் சொல்லை பயன்படுத்துகிறோம். அதாவது உடன்பாட்டு பொருளை உணர்த்துவதற்கு ஆம், உண்டு என்ற சொற்களை நாம் பயன்படுத்துவோம். இதனை ஆங்கிலத்தில் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் என்று சொல்வார்கள். இந்த உடன்பாட்டு தொடரை ஆங்கிலத்தில் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் என்று சொல்வார்கள். இதில் எதிர்மறை சொற்களான இல்லை, அல், கூடாது என்னும் சொற்கள் இருக்காது, இருக்கவே இருக்காது. அந்த எதிர்மறை பொருள்களை தருகின்ற இடைநிலைகள் இதற்கிடையில் வரவே வராது. எடுத்துக்காட்டை பாருங்கள். மழை பெய்தது. பெய்தது உடன்பாட்டு பொருள். நாளை பேருந்துகள் ஓடும். ஓடும் என்பதும் உடன்பாட்டு பொருள். வரிசையாக செல்லுங்கள். செல்லுங்கள் என்பதும் உடன்பாட்டு பொருள். மலர்கள் அழகாக உள்ளன. உள்ளன என்பதும் உடன்பாட்டு பொருள். ஆக உடன்பாட்டு தொடரில் உடன்பாட்டு பொருள் இருக்கும். ஒரு நிகழ்வு நடைபெற்றது, நடைபெறுகின்றது, நடக்கும் என்பதை வெளிப்படுத்துவதாக அத்தகைய தொடர்கள் அமைந்திருக்கும் என்பதை இங்கு நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக எதிர்மறை தொடர் என்றால் என்ன? ஒரு செயல் நிகழவில்லை என்பதை தெளிவாக உணர்த்தும் தொடர்தான் எதிர்மறை தொடர் என்பர். ஒரு செயல் நடக்கவில்லை, நடக்கின்றதும் இல்லை, நடக்கவும் நடக்காது என்பதை தெளிவாக உணர்த்தும் தொடர்தான் எதிர்மறை தொடர். இதில் எதிர்மறை பொருளை தரும் இடைநிலைகள் வந்திருக்கும். அதாவது எதிர்மறை பொருளை தருகின்ற எல், அல் முதலான இடைநிலைகள் இந்த தொடர்களில் வரும். அதாவது வினைச்சொற்களின் இடையே வந்திருக்கும். ஒரு செயலை செய்வதற்கு உடன்படாத நிலையைத்தான் இத்தொடர்கள் அறிவிக்கின்றன. ஒரு செயலை செய்வதற்கு உடன்படாத நிலையைத்தான் இத்தொடர்கள் அறிவிக்கின்றன என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். கண்ணன் தமிழ் படித்திலன். படித்திலன் எதிர்மறை பொருள். இல் என்ற எதிர்மறை பொருளை தருகின்ற இடைநிலை இங்கே வந்துள்ளது. அவன் நாளை வாரான். வாரான் என்பது எதிர்மறை பொருள். ஆ என்ற இடைநிலை இங்கே வந்திருக்கிறது. நான் படிக்கின்றேன். இல் என்ற இடைநிலை இங்கே வந்திருக்கிறது. இங்கே வாராதீர்கள். ஆ என்ற எதிர்மறை பொருளை தருகின்ற இடைநிலை இங்கே வந்திருக்கிறது. இவ்வாறு எதிர்மறை பொருளை தருகின்ற இடைநிலைகள் வந்து எதிர்மறை பொருளை அத்தொடர்கள் தரும். மேலும் சில எடுத்துக்காட்டுகள்.
அவன் வரமாட்டான். வரமாட்டான் இங்க மாட்டு என்ற எதிர்மறை பொருளை தருகின்ற சொல் வந்திருக்குது. யாரும் பேசக்கூடாது, கூடாது என்ற எதிர்மறை பொருளை தரும் சொல் வந்துள்ளது. இது பயனுள்ள புத்தகம் அன்று. அன்று என்பது இங்கே வந்துள்ளது. இவை உடலுக்கு நல்லது அல்ல. அல்ல என்ற சொல் இங்கே எதிர்மறை பொருளை தருகின்ற சொல் இங்கே வந்திருக்கிறது. இவற்றால் நமக்கு பயனில்ல. இவற்றால் நமக்கு பயனில. இல்லை என்பதுதான் சுருக்கம். இல என்பது இங்கே வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இதை ஆங்கிலத்தில் நெகட்டிவ் சென்டென்ஸ் என்பார்கள். ஆங்கிலத்தில் நெகட்டிவ் சென்டென்ஸ் என்பார்கள். இவ்வகை தொடர்கள் ஒரு செயல் மறுக்கப்படுவதையோ நடைபெறவில்லை என்பதையோ வெளிப்படுத்தி காட்டும். இத்தகைய தொடர்கள் ஒரு செயல் மறுக்கப்படுவதை காட்டும், அல்லது நடைபெறவில்லை, நடக்கின்றதும் இல்லை, நடக்கவும் நடக்காது என்பதை வெளிப்படுத்தி காட்டும். அடுத்ததாக எதிர்மறை இடைநிலைகளை பற்றி பார்ப்போம். உடன்பாட்டு வினைச் சொற்களின் இடையில் எதிர்மறை இடைநிலை வந்து எதிர்மறை பொருளை உணர்த்துகின்றன. அதாவது உடன்பாட்டு பொருளை தருகின்ற வினைச்சொற்கள், அவற்றுக்கிடையே இந்த இடைநிலைகள் வந்து எதிர்மறை பொருளை உணர்த்துகின்றன. ஆ, அல், இல் என்னும் எதிர்மறை பொருளை தரும் இடைநிலைகள் வரும். பொதுவாக ஆ என்ற ஆகாரம், அல், இல் என்னும் எதிர்மறை பொருளை தருகின்ற இடைநிலைகள் இவற்றிடையே வரும். அவற்றில் ஆ என்னும் ஆகாரம் என்னும் இடைநிலையே பெரும்பாலும் சொற்களில் வரும். இக்காலத்தில் மாட்டு என்னும் சொல்லை எதிர்கால தொடரில் பயன்படுத்துகிறோம். எதிர்கால தொடராக இருந்தால் அதை எதிர்மறை பொருளில் அமைக்கும்போது மாட்டு என்ற சொல்லை இப்பொழுது பயன்படுத்துகின்றோம். செய்ய மாட்டான், வரமாட்டான், வரமாட்டாள், தரமாட்டாள் என்று மாட்டு என்ற சொல்லை நாம் பயன்படுத்துகின்றோம். மேலும் இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். செய்யான், இதை பிரிக்கும்போது செய் கூட்டல் ஆ கூட்டல் ஆன் என்று வரும். இங்கே செய்யான் என்பது இடையில் வந்துள்ள ஆ என்பது தோன்றியது, பின்னர் அது மறைந்தது என்று சொல்வார்கள். புணர்ந்து கெடல் என்ற விதியின்படியும் இது புணர்ந்து கெட்டது என்று சொல்வார்கள். தெரியலன், தெரி கூட்டல் அல் கூட்டல் அன். இங்கு அல் என்பது வெளிப்படையாக வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். வந்திலன், இங்கும் வந்து கூட்டல் இல் கூட்டல் அன். இங்கு இல் என்பது வெளிப்படையாக வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக செய்ய மாட்டான். இங்கு செய்ய கூட்டல் மாட்டு கூட்டல் ஆன் என்பதுதான் செய்ய மாட்டான் என்று வந்துள்ளது. மாட்டு என்பது வெளிப்படையாக வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அடுத்து வினைமுற்று தொடராக அது இருந்தால் ஆகாரம் புணர்ந்துகிடும். முன்னர் சொன்னது போல அந்த தொடர் எதிர்மறை தொடர் வினைமுற்று தொடராக இருந்தால் ஆகாரம் வரும், பிறகு அது மறைந்துவிடும். புணர்ந்து கெடுதல் என்று அதை சொல்வார்கள். அவன் வேலை செய்யான். செய்யான் என்பது செய் கூட்டல் ஆ கூட்டல் ஆன் என்பது. இங்கு ஆ என்ற எதிர்மறை பொருளை தருகின்ற ஆ தோன்றியது, பிறகு மறைந்தது. அதனால் அது செய்யான் என்று மாறியது. அவர் பொய் பேசார். பேசார் என்பதை பேசு கூட்டல் ஆ கூட்டல் ஆர் என பிரிக்கலாம். இங்கு ஆ என்பது தோன்றியது, பின்னர் அது மறைந்தது. நான் செல்லேன். நான் செல்லேன். செல்லேன் என்பதை செல் கூட்டல் ஆ கூட்டல் ஏன் என்று பிரிக்கலாம். இங்கும் ஆ என்ற எதிர்மறை இடைநிலை தோன்றியது, மறைந்தது. இவ்வாறு வினைமுற்றாக இருந்தால் ஆகாரம் தோன்றும், பிறகு அது மறைந்துவிடும். இதை புணர்ந்து கெடுதல் என்று சொல்வார்கள். அடுத்ததாக வினையெச்சமானால் ஆகாரம் கெடாமல் வரும். வினையெச்சம் என்றால் அதன் இடையில் உள்ள எதிர்மறை பொருளை தருகின்ற ஆ என்னும் எழுத்து வெளிப்படையாக வரும். பாருங்கள். அவன் வேலை செய்யாது இருக்கிறான். இங்கு செய்யாது என்பதை செய் கூட்டல் ஆ கூட்டல் இத் கூட்டல் உ என்று பிரிக்கலாம். இங்கு வருகின்ற ஆ என்பது எதிர்மறை பொருளை தருகின்ற ஆ. இத் என்பது எழுத்து பேரு என்று சொல்வார்கள். அடுத்ததாக உ என்கின்ற
விகுதியை சொல்வார்கள். அதாவது செய்யாது வினையெச்ச விகுதி. அதனால் அது உ என்பது வினையெச்ச விகுதி. இங்கு வருகின்ற இத் என்பது எழுத்து பேறு என்று சொல்வார்கள். எழுத்து பேறு என்றால் என்ன என்று பார்க்கும்போது பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம் என்ற பகுபத உறுப்புகளை நாம் பார்த்தோம். அந்த பகுபத உறுப்புகளில் சேராத வேறொரு உறுப்புதான் எழுத்துப்பேறு என்பதாகும். இந்த எழுத்துப்பேறு பொதுவாக இத்தாகத்தான் இருக்கும். இந்த எழுத்துப்பேறு பொதுவாக இத்தாகத்தான் இருக்கும். அந்த இத் என்ற எழுத்துப்பேறு தான் இங்கே வந்துள்ளது. அடுத்ததாக உண்ணாது இருந்தான். உண்ணாது என்பதை உன் கூட்டல் ஆ கூட்டல் இத் உ என்று பிரிக்கலாம். இங்கே உன் என்பது பகுதி, உ என்பது அதாவது வினையெச்ச விகுதி, ஆ என்பது எதிர்மறை, இத் என்பது எழுத்துப்பேறு. மேலும் பாராது நின்றால் பார் கூட்டல் ஆ கூட்டல் இத் கூட்டல் உ என்று பிரிக்கலாம். பார் என்பது பகுதி, உ என்பது விகுதி, ஆ என்பது எதிர்மறை பொருளை தருகின்ற இடைநிலை, இத் என்பது எழுத்துப்பேறு. ஆக ஆகாரம் வெளிப்படையாக வரும். அடுத்ததாக கட்டளை பொருளாக இருந்தால் எப்படி வரும்? ஆத் என்ற இடைநிலை வருவதாக ஒரு சிலர் சொல்கிறார்கள். அந்த ஆத் என்பதையே பிரித்து ஆ கூட்டல் இத் என்று பிரிப்பார்கள். அது இத் என்பதை எழுத்துப்பேறு என்றும் சிலர் சொல்கிறார்கள். போகாதே போ கூட்டல் இக் கூட்டல் ஆ கூட்டல் இத் கூட்டல் ஏ என்று பிரித்தால் போகாதே என்பது போ என்பது பகுதி, இறுதியில் வந்துள்ள ஏ என்பது முன்னிலை ஏவல் ஒருமை விகுதி என்று சொல்வார்கள். முன்னிலை ஏவல் ஒருமை மிகுதி சேர்ந்து. அடுத்ததாக இக்கு என்பது சந்தி என்று சொல்வார்கள். இடையில் வந்துள்ள ஆ என்பதுதான் எதிர்மறை பொருளை தருகின்ற இடைநிலை. அடுத்ததாக இத் என்பது எழுத்துப்பேறு என்று சொல்வார்கள். அதே போல பன்மையில் வந்தால் போகாதீர்கள், போகாதே என்பது ஒருமை, போகாதீர்கள் என்பது பன்மை. இங்கும் போ கூட்டல் இக் கூட்டல் ஆ கூட்டல் இத் கூட்டல் ஈர்கள் என்று வரும். போ என்பது பகுதி, ஈர்கள் என்பது விகுதி, இக் என்பது சந்தி, ஆ என்பது எதிர்மறை பொருளை தருகின்ற இடைநிலை, இத் என்பது எழுத்துப்பேறு. செல்லாதீர்கள் என்பதிலும் அவ்வாறு செல் கூட்டல் ஆ கூட்டல் இத் கூட்டல் ஈர்கள் என்று பிரிப்பார்கள். இங்கு ஆ என்பது வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இது ஒரு முறை. ஒரு சிலர் ஆ இத் இரண்டையும் இணைத்து ஆ என்ற இடைநிலை வந்துள்ளதாகவும் சொல்வார்கள். அடுத்ததாக இல் என்னும் இடைநிலை வரும்போது அதற்கு முன் காலம் காட்டும் இடைநிலைகள் வரும். அதாவது இல் என்ற இடைநிலை வரும்போது பயனிலையாக இல் என்பது வரும்போது அந்த இல் என்பதற்கு முன்னால் காலத்தை காட்டுகின்ற இடைநிலைகளும் வரும். பாருங்கள், உண்டிலன் என்பதை உண்டு இட்டு இல் அன் என்று பிரிக்கலாம். அதாவது உண்டு கூட்டல் இட்டு கூட்டல் இல் கூட்டல் அன் என்று. இங்கு வருகின்ற இல் என்பதற்கு முன்னால இட் என்பது வெளிப்படையாக வந்திருப்பதை நாம் அந்த இட் என்பதுதான் இறந்த காலத்தை காட்டுகின்ற இடைநிலை ஆகும். உண்கின்றிலன் உன் கூட்டல் கின்று கூட்டல் இல் கூட்டல் அன். இங்கு உன் என்பது பகுதி, அன் என்பது விகுதி, கின்று என்பது இடைநிலை, அதாவது காலத்தை காட்டுகின்ற இடைநிலை. மறுபடியும் அதை தொடர்ந்து இல் என்பது வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த இல் தான் எதிர்மறை பொருளை தருகின்ற இடைநிலை. உண்கிலன் உன் கூட்டல் இக் கூட்டல் இல் கூட்டல் அன் என்று பிரிக்கலாம். இங்கு உன் என்பது பகுதி, அன் என்பது விகுதி, இக் என்பது சந்தி என்று சொல்வார்கள். இடையில் இல் என்பது வந்திருக்கிறது. இல் என்ற எதிர்மறை பொருளை தருகின்ற இடைநிலை வந்திருக்கிறது. அறிகலாதார் என்பதை இவ்வாறு பிரிப்பார்கள். அரி கூட்டல் இக் கூட்டல் அல் கூட்டல் ஆ கூட்டல் இத் கூட்டல் ஆர் என்று பிரிப்பார்கள். இங்கு முதலில் வந்துள்ள அரி என்பது பகுதி, கடைசியில் வந்துள்ள ஆர் என்பது விகுதி,
இக் என்பது சந்தி. அல் என்பது அங்கே வந்திருக்கிற அந்த அல் என்பதுதான் எதிர்மறை பொருளை தருகின்ற அல்லாகும். அதற்கு அடுத்தும் ஆ என்பது வந்திருக்கிறது. அந்த ஆ என்பது இங்கே சாரியாக வந்திருக்கிறது என்று சொல்வார்கள். பிறகு இத் என்பது வந்திருக்கிறது. அந்த எழுத்து என்பது எழுத்து பேராகும். அடுத்ததாக பெயரெச்ச வினையெச்ச சொற்களில் ஆ என்னும் இடைநிலை வந்து எதிர்மறை பொருளை தரும். பெயரெச்சம் அல்லது வினையெச்சமாக இருந்தால் ஆ என்ற இடைநிலை வந்து எதிர்மறை பொருளை தரும். பாருங்கள், பெயரெச்சம் கேளாத செவி. கேளாத செவி என்பது கேள் கூட்டல் ஆ கூட்டல் இத் கூட்டல் ஆ என்று பிரிக்கலாம். அங்கே வருகின்ற ஆ என்பது எதிர்மறை பொருளை தருகின்ற இடைநிலை ஆகும். மேலும் அந்த கேளாத செவி என்பதை கேளாத செவி என்பது எதிர்மறை பொருளை தருகின்ற பெயரெச்சம். அதை ஈறுகெட்ட பெயரெச்சமாக மாற்றினால் கேளாச்செவி என்று வரும். கேளாச்செவி என்று. அந்த கேளாச்செவி என்பதை இவ்வாறு பிரிக்கலாம். கேள் கூட்டல் ஆ கூட்டல் செவி என்று பிரிக்கலாம். இங்கு கேள் என்பது பகுதி, செவி என்பது விகுதியாக அந்த வேறொரு தொடர் சொல் அங்கு வந்திருக்கு. ஆ இடையில் வந்திருக்கிறது அல்லவா, அது எதிர்மறை பொருளை தருகிறது. அவ்வாறே ஓடாத குதிரை என்பதை ஓடா குதிரை என்று பிரிக்கலாம். இங்கே ஓடு என்பது வந்திருக்குது. ஆ என்பது எதிர்மறை பொருளை தருகின்ற இடைநிலை வந்திருக்கிறது. அடுத்து குதிரை என்பது வந்திருக்கிறது. காணாத காட்சி. இங்கே காணாத என்பதையும் கான் ஆ இத் அ என்று பிரிக்கலாம். அது எதிர்மறை பொருளை தருகின்ற பெயரெச்சம். அதுவே ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சமாக மாறும்போது காணா காட்சி என்று வரும். அங்கு காணா என்பது கான் கூட்டல் ஆ கூட்டல் காட்சி என்று பிரிக்கும். இப்படி இங்கு இடையில் வருகின்ற ஆகாரம் ஆ என்னும் எதிர்மறை பொருளை தருகின்ற இடைநிலை வெளிப்படையாக வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். மேலும் வினையெச்சம் பாராது இருந்தால். பாராது என்பது இங்கு வினையெச்சம். அதை பார் கூட்டல் ஆ கூட்டல் இத் கூட்டல் உ என்று பிரிக்கலாம். பாராது இருந்தால். இங்க பார் என்பது விகுதி, இறுதியில் வந்துள்ள உ என்பது வினையெச்ச விகுதி, ஆ என்பது எதிர்மறை, இத் என்பது எழுத்து பேராகும். எழுதாமல் இருந்தான். எழுதாமல் இருந்தான். எழுது கூட்டல் ஆம் கூட்டல் அல் என்று அதை பிரிப்பார்கள். இங்கே எழுது என்பது பகுதி, ஆம் என்பது எதிர்மறை பொருளை தருகின்ற விகுதி இடைநிலை, அல் என்பது வினையெச்ச விகுதி என்று சொல்வார்கள். அதுதான் எழுது ஆம் அல் என்று அங்கே வந்திருப்பதாக சிலர் கூறுகின்றனர். இக்காலத் தமிழில் எதிர்மறை தொடர்கள் பின்வரும் 3 நிலைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இக்காலத்தில் எதிர்மறை தொடர்களை இவ்வாறு நாம் பயன்படுத்துகிறோம். 1. ஆ என்னும் இடைநிலை வருதல். பாருங்கள், அது வராது, அது செல்லாது, இது போகாது என்றது. பொறுமையாக இருந்தால் அது வராது, அது செல்லாது, இது போகாது என்று சொல்லுவோம். அதே பன்மையாக இருந்தால் அவை வாரா, அவை செல்லா, இவை போகா என்று மாற்றி எழுதுவோம். வாரா செல்லா போகா என்று அந்த எதிர்மறை பொருளை தருகின்ற ஆகாரம் இங்கு வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக மாட்டு என்ற சொல்லை நாம் பயன்படுத்தும். பொதுவாக இது எதிர்காலத்தில் தான் வரும். செய்ய மாட்டேன், இங்கு மாட்டு என்பது வந்திருப்பதை பார்க்கலாம். செய்ய மாட்டான் மாட்டு, செய்ய மாட்டார்கள். இந்த 3 தொடர்களுமே எதிர்காலத்தை காட்டுவதையும் பார்க்கலாம். இவ்வாறு மாட்டு என்பது வரும். அடுத்ததாக இல்லை என்பதை இக்காலத்தில் நாம் பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டை பாருங்கள். அவன் வரவில்லை, அவர்கள் வரவில்லை, நீ செல்லவில்லை, நீங்கள் செல்லவில்லை, அவை ஓடவில்லை, நான் பெறவில்லை, நான் போகவில்லை, நீங்கள் செல்லவில்லை என்று இக்கால தொடர்களில் நாம் அதிகமாக இல் என்பதை பயன்படுத்துகிறோம்.
இங்கு இல்லை என்பதை தன்மை, முன்னிலை, படர்க்கை அனைத்திற்கும் பொதுவாக வரும். எனவே இக்காலத்தில் இல்லை என்ற சொல்லை எளிமையாக நாம் எல்லா இடங்களிலுமே பயன்படுத்துகின்றோம். தன்மை, முன்னிலை, படர்க்கையிலும் நாம் பயன்படுத்தி சொல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இதன் கருத்தாகும். அடுத்ததாக தன்மை, முன்னிலை தொடர்கள் 3 காலங்களில் வரும்போது எப்படி வரும்? எதிர்மறை பொருளை அவை எப்படி தரும்? பாருங்கள். தன்மை ஒருமை. இறந்த காலம் படித்திலேன், நிகழ்காலம் படிக்கின்றிலேன், எதிர்காலத்தில் படியேன் என்று வரும். தன்மை பன்மை. படித்திலோம், இறந்த காலத்தில் படித்திலோம் என்று வரும். நிகழ்காலத்தில் படிக்கின்றிலோம் என்று வரும். எதிர்காலத்தில் படியோம் என்று வரும். அடுத்ததாக முன்னிலை உரிமை. இறந்த காலத்தில் படித்திலாய் என்று வரும். நிகழ்காலத்தில் படிக்கின்றிலாய் என்று வரும். எதிர்காலத்தில் படியாய் என்று வரும். முன்னிலை பன்மை. இறந்த காலத்தில் படித்திலீர்கள் என்று வரும். நிகழ்காலத்தில் படிக்கின்றீர்கள் என்று வரும். எதிர்காலத்தில் படியிலீர்கள் என்று வரும். அடுத்ததாக படர்க்கை. 5 பால்கள் 3 காலங்களில் எதிர்மறை தொடர்கள் எப்படி வரும் பார்ப்போம். ஆண் பால் இறந்த காலம் வந்திலன், நிகழ்காலம் வருகின்றிலன், எதிர்காலம் வாரான் என்று வரும். பெண் பால் இறந்த காலம் வந்திலல், நிகழ்காலம் வருகின்றிலல், எதிர்காலம் வாராள் என்று வரும். பலர்பால் இறந்த காலம் வந்திலர், நிகழ்காலம் வருகின்றிலர், எதிர்காலம் வாரார் என்று வரும். ஒன்றன் பால் இறந்த காலம் வந்திலது, நிகழ்காலம் வருகின்றிலது, எதிர்காலம் வாராது என்று வரும். பலவின் பால் இறந்த காலம் வந்தில, நிகழ்காலம் வருகின்றில, எதிர்காலம் வாரா என்று வரும். இவ்வாறுதான் 5 பால்கள் 3 காலங்களில் எதிர்காலத்தை சுட்டும்போது வரும். அடுத்ததாக பொருள் மாறா எதிர்மறை தொடர் என்றால் என்ன? பொருள் மாறா எதிர்மறை தொடர் என்றால் என்ன? உடன்பாட்டு தொடரை அதன் பொருள் மாறாமல் எதிர்மறையாக மாற்றுவதை பொருள் மாறா எதிர்மறை தொடர் என்பர். அதாவது ஒரு உடன்பாட்டு தொடர் அதை பொருள் மாறாமல் எதிர்மறை தொடராக மாற்ற வேண்டும் என்றால், பொருள் மாறாமல் எதிர்மறை தொடராக மாற்ற வேண்டும் என்றால் இத்தகைய தொடர்களை அமைப்பார்கள். இதைத்தான் பொருள் மாறா எதிர்மறை தொடர் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இதில் பொருள் மாறி இருக்காது, ஆனால் பார்ப்பதற்கு எதிர்மறை தொடராக இருக்கும். இதில் வாக்கியத்தின் வடிவம் எதிர்மறையில் இருக்கும். வாக்கியம் பார்ப்பதற்கு எதிர்மறையாக இருக்கும், ஆனால் அதன் பொருள் உடன்பாட்டு பொருளைத்தான் தரும். அதன் பொருள் உடன்பாட்டு பொருளாகத்தான் இருக்கும். இதில் 2 எதிர்மறைகள் வரும். அதாவது இத்தகைய தொடர்களில் 2 எதிர்மறைகள் வந்து ஒரு உடன்பாட்டு பொருளை அந்த எதிர்மறைகள் தரும். இவ்வாறு தொடர் அமைந்திருக்கும். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். திருக்குறளை போற்றாதவர் எவரும் இலர். போற்றாதவர் இலர் 2 எதிர்மறைகள் வந்துள்ளன. திருக்குறளை போற்றாதவர் எவரும் இலர். ஆனால் தருகின்ற பொருள் திருக்குறளை அனைவரும் போற்றுவர் என்ற உடன்பாட்டு பொருளை அது தருவதை நாம் பார்க்கலாம். கண்ணன் கெட்டவன் அல்லன். எனவே கண்ணன் நல்லவன். கெட்டவன் அல்லன் 2 எதிர்மறைகள் வந்திருக்கிறது. கபிலன் படிக்காமல் இரான். கபிலன் படித்து கொண்டே இருப்பான் என்பதைத்தான் படிக்காமல் இரான் என்று எதிர்மறையில் சொல்லுகிறோம். படிக்காமல் இரான் 2 எதிர்மறைகள் வந்துள்ளன. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். எழுதாமல் இராள் 2 எதிர்மறைகள். எனவே கட்டுரை கண்டிப்பாக எழுதுவாள் என்ற பொருளை தருகிறது. காந்தியடிகளை
அறியாதவர் எவரும் இல்லை. அறியாதவர் இலர், இரண்டு எதிர்மறைகள். அது காந்தியடிகளை அனைவரும் அறிவர் என்ற பொருளை தருகிறது. ஒரு நாள் உண்மை தெரியாமல் இருக்காது. தெரியாமல் இருக்காது, இரண்டு எதிர்மறைகள். அவ்வாறு காந்தியடிகள் உண்மை பேசார், பேசாமல் இரார். காந்தியடிகள் உண்மை பேசாமல் இரார், பேசாமல் இரார், இரண்டு எதிர்மறைகள். விதை முளைக்காமல் தூங்காது, முளைக்காமல் தூங்காது, இரண்டு எதிர்மறைகள். இக்காலத்தில் கணிப்பொறியை கற்காமல் எவரும் இலர். கற்காமல் ஒரு எதிர்மறை, இலர் இன்னொரு எதிர்மறை. எனவே எல்லோருமே இக்காலத்தில் கணிப்பொறியை கற்பார்கள் என்ற பொருளை, உடன்பாட்டு பொருளை அது தருகிறது. இக்காலத்தில் தொலைக்காட்சி பெட்டி இல்லாத வீடு இல்லை. இக்காலத்தில் தொலைக்காட்சி பெட்டி இல்லாத வீடு இல்லை. எனவே எல்லா வீடுகளிலும் தொலைக்காட்சி பெட்டிகள் உள்ளன என்ற உடன்பாட்டு பொருளை இத்தொடர் தருவதை பார்க்கலாம். இனி ஒரு சில எடுத்துக்காட்டுகள், உடன்பாட்டு தொடரை எதிர்மறை தொடராக எவ்வாறு மாற்றுவது என்பதற்கு பாருங்கள். இந்த இனிப்புகள் நெய்யினால் செய்யப்பட்டவை. உடன்பாட்டு தொடர். இந்த இனிப்புகள் நெய்யினால் செய்யப்பட்டவை. இந்த இனிப்புகள் நெய்யினால் செய்யப்பட்டவை அல்ல. இது எதிர்மறை தொடர். அரிச்சந்திரன் என்றும் உண்மை பேசுவான். உடன்பாட்டு தொடர். அரிச்சந்திரன் பொய் பேச மாட்டான். எதிர்மறை தொடர். வாணன் பாடம் படித்தான். உடன்பாட்டு தொடர். வாணன் பாடம் படித்திலன். படித்திலன் எதிர்மறை தொடர். மாடுகள் மேய்கின்றன. உடன்பாட்டு தொடர். மாடுகள் மேய்கின்றில. மேய்கின்றில எதிர்மறை தொடர். நாளை பேருந்துகள் ஓடும். உடன்பாட்டு தொடர். நாளை பேருந்துகள் ஓடா. இக்காலத்தில் பொதுவாக ஓடாது என்று சொல்கிறோம். அது தவறானது. ஓடா என்று வரவன். ஏனென்றால் பேருந்துகள் என்பன பன்மையாகும். படித்த பெண், படிக்காத பெண். எழுதிய நூல், எழுதாத நூல் என்று வரும். இவை சுவையாக உள்ளன, இவை சுவையாக இல்லை என்று இக்காலத்தில் நாம் சொல்கிறோம். நான் படிக்கிறேன், நான் படிக்கின்றேன் என்று வரும். எதிர்மறை தொடர். அடுத்து நாங்கள் ஓடினோம், நாங்கள் ஓடிலோம் என்று வரும். எதிர்மறை தொடர். நீ நன்றாக பேசினாய், பேசினாய் என்பது நீ நன்றாக பேசிலாய், பேசிலாய், பேசி இல் ஆய். இங்கே இல் என்பது வந்திருப்பதை பார்க்கலாம். இது எதிர்மறை தொடர். நீங்கள் பள்ளிக்கு சென்றீர்கள், நீங்கள் பள்ளிக்கு சென்றிலீர்கள். சென்று இல் ஈர்கள் என்று இருப்பதை நாம் பார்க்கலாம். மழை பெய்தது, மழை பெய்யவில்லை என்றும் எழுதலாம். மழை பெய்தில என்றும் சொல்லலாம். போட்டிகளில் சிலர்தாம் வெற்றி பெறுவர். போட்டிகளில் சிலர்தாம் வெற்றி பெறுவர். போட்டிகளில் அனைவரும் வெற்றி பெற முடியாது என்று அதை எதிர்மறையாக மாற்றலாம். அடுத்து உடன்பாட்டு தொடரை பொருள் மாறா எதிர்மறையாக எவ்வாறு மாற்றுவது பாருங்கள். ராமன் எல்லோரிடமும் அன்பு காட்டுவான். ராமன் எல்லோரிடமும் அன்பு காட்டுவான். இதை பொருள் மாறாமல் எதிர்மறை தொடராக மாற்ற வேண்டும். ராமன் எவரிடமும் அன்பு காட்டாமல் இரான். ராமன் எவரிடமும் அன்பு காட்டாமல் இரான். காட்டாமல் இரான் இரண்டு எதிர்மறைகள் வந்திருப்பதை பார்க்கலாம். எனவே அது உடன்பாட்டு பொருளை தருகிறது. குடியாட்சியில் மக்களுக்கு கடமைகள் உள்ளன. குடியாட்சியில் மக்களுக்கு கடமைகள் உள்ளன. குடியாட்சியில் மக்களுக்கு கடமைகள் இல்லாமல் இல்லை. இல்லாமல் இல்லை இரண்டு எதிர்மறைகள் பொருள் மாறா எதிர்மறையில் வரும். குடியாட்சியில் மக்களுக்கு கடமைகள் இல்லாமல் இல்லை. இந்த வகுப்பில்
சிலரே நன்கு படிக்கின்றனர். உடன்பாட்டு தொடர். இந்த வகுப்பில் சிலரே நன்கு படிக்கின்றனர். இந்த வகுப்பில் அனைவரும் நன்றாக படிப்பதில்லை. எதிர்மறை தொடர். ஊக்கம் உடையவர் உயர்வார், ஊக்கம் இல்லாதவர் உயரார் என்று வரும். ஊக்கம் உடையவர் உயர்வார் என்றால் ஊக்கம் இல்லாதவர் உயரார் என்று வரும். அனைவரும் நன்றாக பேசினர், அனைவரும் நன்றாக பேசினர். நன்றாக பேசாதவர்கள் எவரும் இலர். ஆக அது அனைவரும் நன்றாக பேசினர் என்ற பொருளை தரும். அன்புக்கு அனைவரும் பணிவர், அன்புக்கு அனைவரும் பணிவர். அன்புக்கு பணியாதவர் எவரும் இலர். எதிர்மறை தொடர். பொருள் மாறா எதிர்மறை தொடர். அவன் பேசிக்கொண்டே இருப்பான், அவன் பேசாமல் இரான். பொருள் மாறா எதிர்மறை தொடர். அதையே அவன் பேசாமல் இருக்க மாட்டான் என்றும் இக்காலத்தில் சொல்லலாம். இதுவரை இக்காணொளியில் உடன்பாட்டு தொடர், எதிர்மறை தொடர், பொருள் மாறா எதிர்மறை தொடர் ஆகியவற்றை பற்றி விளக்கமாக பார்த்தோம். இத்துடன் இக்காணொளி நிறைவு பெறுகிறது. மிக்க மகிழ்ச்சி அன்பு மாணவர்களே.